ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் செகண்ட் டே எடுத்த மினி விளாக் தான் இது. எங்க ஏரியால வந்து மேலா போட்டிருந்தாங்க. ஈதுக்காகவும் ராம் நவமிக்காகவும் இங்க மராட்டி ஏரியால கோலிகாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மராட்டிஸ் மோஸ்ட்லி இருப்பாங்க. அந்த ஏரியால வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஏரியா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு. அங்க தான் இந்த மேலா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சண்டே ஈவினிங் சரி பொண்ணுக்கும் ஸ்கூல் லீவு அதனால கிளம்பியாச்சு. இங்கே மும்பையில் ஈதுக்கு அடுத்த நாள் எல்லாமே கண்டிப்பாக சுத்த போவாங்க. பாஷீத் அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷனே நடக்கும். ஸோ இன்னைக்கு மும்பையில் எல்லா பிக்னிக் ஸ்பாட்டுமே ஹவுஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். எங்கள் ஏரியாலேயே ஒரு 3-4 இடத்துல அரேஞ்ச் பண்ணுவாங்க மேலா. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் சின்னதாகவே தான் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஏரோப்ளேன் ரவுண்டாக சுற்றுறது அது ஒன்று தான் இருந்துச்சு. அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து டிராகன் ட்ரெயின் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டிராகன் போட்டும் இருந்துச்சு, போட் ரைட். அப்புறம் ஒரு பெரிய ராட்டினம் இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து பவுன்சிங் பேக் இருந்துச்சு. ஜெயண்ட் வீலில் லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் சின்ன பொண்ணு ஒரே அடம் அதில் போகணும் அப்படின்ட்டு. இங்கேயும் கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருந்துச்சு வீக்கெண்டில். அதனால நானும் என் பெரிய பொண்ணும் ஜெயண்ட் வீலில் போகலாம் அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்து லைனில் போய் நின்றாச்சுங்க. இப்போ இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கான ரைடு வரும். என் சின்ன பொண்ணு ஒரே அழுக. நாங்கள் 2 பேரும் மட்டும் இதில் போகிறோம் அவளை விட்டுட்டு அப்படின்னு தெரியவும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க அப்பா வெளியே கூட்டிகிட்டு போய் அவளுக்கு லாலிபாப் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்த போயிட்டாங்க. தைரியமாக வந்து உட்காந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தாங்க போச்சு. போக போக கொஞ்சம் ஸ்பீடாக அதிகமானதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இந்த ரைட்லேருந்து வியூ எப்படி தெரியுது பாருங்கள். என் பொண்ணு மம்மி ஃபோன் பத்திரம் ரைடை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியம் சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கூட 2 பசங்க இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராட்டினம் மேலே போய் நின்றுச்சுங்க கீழே இருக்கிறவங்கள இறக்குறதுக்காக. அப்புறம் இங்கேருந்து வியூ பாருங்க. அந்த அட்டல் சேத்து பிரிட்ஜ் தெரியுது. அந்த குட்டி குட்டி லைட்டிங்லாம் இருக்குல்ல, அதுதான் அந்த சீ பிரிட்ஜ். இந்தியாவிலே இருக்க லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் இதுதாங்க. ஒரு வழியாக ராட்டினத்துலேருந்து இறங்கி இங்கே மிளகா பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். அதையும் வாங்கி கொஞ்சம் டேஸ்டிங்கை போட்டு கிளம்பியாச்சுங்க. போகிற பக்கம்லாம் இந்த ஸ்டாலை வேற போட்டுடுறாங்களா, பொண்ணை பெற்றவங்க வாங்காமல் இருக்க முடியுமா? அதனால குட்டி ஷாப்பிங்கையும் முடிச்சாச்சு. அடுத்து வரிசையாக பானிபூரி கடையாக இருந்துச்சு. அப்புறம் பானிபூரியை பார்த்தோன்னே நம்மளுக்கு தான் பசி எடுத்துக்கோம்ல, அதனால் அதையும் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்து எங்கள் ஏரியாவில் இந்த புது ஜிம் ஓப்பன் ஆக போகுது. எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பாவ் செய்கிற பேக்கரி இதுதாங்க. ட்ரேயில் பாருங்கள் பாவெலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து எங்கள் ஏரியாவில் சிலிண்டர் இல்லாத காரணத்தினால் நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்குதுங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க நியர்பை மஸ்ஜித். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.